வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் ஓட்டோ சைக்கிளோட ஆக்சுவல் பிவி டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்டோ சைக்கிள் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜினில் நடக்கக்கூடிய தெர்மோடைனமிக் சைக்கிள். இந்த ஓட்டோ சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிவி டயக்ராமும் டிஎஸ் டயக்ராமும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போது பிவி டயக்ராமில் ஆக்சுவல் பிவி டயக்ராம், ஐடியல் பிவி டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டயக்ராம் இருக்குது. இந்த ஐடியல் பிவி டயக்ராம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஆக்சுவல் பிவி டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஐடியல் பிவி டயக்ராமுக்கும் ஆக்சுவல் பிவி டயக்ராமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐடியல் பிவி டயக்ராம் நான் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறேன். இது வந்து ஆக்சுவல் பிவி டயக்ராம். ஓகே, இந்த ஐடியல் பிவி டயக்ராமில் ஒர்க் டன் அப்படிங்கிறது இந்த க்ளோஸ்டு லூப் 1 2 3 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோஸ்டு லூப் தான் அதோட ஒர்க் டன். ஓகே, ஸோ நம்ம ஏன் ஆக்சுவல் பிவி டயக்ராமுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் பிவி டயக்ராமில் 2 ஒர்க் டன் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் ஒர்க் டன், இன்னொன்று நெகட்டிவ் ஒர்க் டன். ஓகே, ஸோ இந்த லூப் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க் டன், இந்த லூப் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். அதாவது இந்த ஐடியல் பிவி டயக்ராமில் நம்ம செக்ஷனை பற்றியும் எக்ஸாஸ்ட் பற்றியும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜினில் சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் இந்த 4 ஸ்ட்ரோக் தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக்கில் நம்ம சக்ஷன் ஸ்ட்ரோக்கை பற்றி இந்த ஐடியல் பிவி டயக்ராமில் சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதனால தான் நெட் ஒர்க் டன் அப்படிங்கிறது ஐடியல் பிவி டயக்ராமில் இந்த க்ளோஸ்டு லூப்போட ஒர்க் டன். ஓகே, இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒர்க் டன் கிடச்சிரும். இந்த சைக்கிள் மூலமாக நமக்கு எவ்வளோ ஒர்க் டன் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது இதில் பாருங்கள், ஆக்சுவல் பிவி டயக்ராமில் இந்த சக்ஷன், எக்ஸாஸ்ட் இந்த 2 ஸ்ட்ரோக் அப்போவும் நம்ம சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டில் பிஸ்டன் ஒரு பம்பு மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது இதுதான் வந்து பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ உள்ளே வந்து வேக்கம் க்ரியேட் ஆகும். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியான ப்ரெஷர் சிலிண்டருக்குள்ளே க்ரியேட் ஆகும். அதனால நமக்கு ஏர் ஃபியூயல் மிக்சர் உள்ளே போகும் பெட்ரோல் இன்ஜினில். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பிஸ்டன் வந்து ஒரு பம்பு மாதிரி ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இது பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு. எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் ஆகும். அப்போது அப்போட டைரெக்ஷனாக மூவ் ஆகுதா? ஸோ அப்போது நமக்கு இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போது நமக்கு பேர்ன்ட் ஆன கேஸஸ் எல்லாமே வந்து வெளியில் போகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிஸ்டனை பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் மூலமாக, எக்ஸாஸ்ட் வால்வ் மூலமாக எக்ஸாஸ்ட் கேஸஸ் வெளியில் போயிடுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் அப்போவையும் பிஸ்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, புஷ் பண்ணுது. அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸை, அந்த பேர்னிங்கான கேஸஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணுது. அப்படி புஷ் பண்ணும்போது அது ஒரு பம்பு மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு இந்த 2 ஸ்ட்ரோக் அப்போவும் பிஸ்டன் ஒரு பம்பு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரே ஒரு பவர் ஸ்ட்ரோக் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இந்த 4 ஸ்ட்ரோக் நடந்தாலும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 ஸ்ட்ரோக்குக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மிச்சம் 3 ஸ்ட்ரோக்கை நம்ம ரன் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பவர் எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஃப்ளைவீல்லேருந்து நம்ம பவரை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ அந்த ஃப்ளைவீல் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓட்டோ சைக்கிளில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது இன்ஜின் வந்து நமக்கு வேலை செய்யுது. ஸோ அந்த வேலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் லூப்பிலிருந்து இந்த நெகட்டிவ் லூப்பை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஆக்சுவல் பிவி டயக்ராமுக்கும் ஐடியல் பிவி டயக்ராமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஐடியல் பிவி டயக்ராமில் எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ஆனால் ஆக்சுவல் பிவி டயக்ராமில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்து எல்லா ஜாயின்ஸுமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெயினான டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி இந்த ஓட்டோ சைக்கிளோட ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் பிவி டயக்ராமில் இந்த 1 2 3 4 அப்படிங்கிறக்கூடிய க்ளோஸ்டு லூப்பு தான். ஆக்சுவல் பிவி டயக்ராமில் இந்த பாசிட்டிவ் ஒர்க் டன்லேருந்து இந்த நெகட்டிவ் ஒர்க் டன்னை நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒர்க் டன், இந்த நெகட்டிவ் ஒர்க் டன்னை நம்ம கொடுக்குறோம். பம்பிங் பவர் அதுக்கு பேர். ஓகே, ஸோ அந்த பம்பிங் பவரை நம்ம எதிலிருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஃப்ளைவீல்லேருந்து எடுத்துக்குவோம். ஓகே, அப்போது ஃப்ளைவீல்லேருந்து நம்ம கொடுக்குறோம். அதனால் நமக்கு மொத்த ஒர்க் டன்லேருந்து நம்ம அந்த நெகட்டிவ் ஒர்க் டன்னை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு சிஸ்டம் நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதிகபட்ச அழுத்தம்
ஸோ ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஆக்சுவல் பிவி டயக்ராமில் ஐடியலை விட பாதியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஐடியல் பிவி டயக்ராமில் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போது அட்மாஸ்ஃபியரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் தான் உள்ள சிலிண்டருக்குள்ளே மெயின்டைன் ஆகும். ஆனால் இந்த ஆக்சுவல் பிவி டயக்ராமில் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போது அட்மாஸ்ஃபிரிக் ப்ரெஷரோட கம்மியான ப்ரெஷர் தான் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது உள்ள வேக்யூம் ப்ரெஷர் க்ரியேட் ஆனால் தான் உள்ள சக்ஷன் ஸ்ட்ரோக்கு நடக்கும். அதனால் அந்த சக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கிறதுக்காக அட்மாஸ்ஃபிரிக் ப்ரெஷர்லேருந்து கம்மியான ப்ரெஷரை உள்ளே க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து ஒரு பம்பிங் எஃபெக்ட் மூலமாக நம்ம பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ஐடியல் பிவி டயக்ராமில் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போது சிலிண்டருக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபிரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். அதாவது உள்ள PATM ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இந்த ஆக்சுவல் பிவி டயக்ராமில் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போது என்விரான்மெண்ட்டில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை விட அதிகமான ப்ரெஷர் இங்கே க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐடியல் பிவி டயக்ராமுக்கும் ஆக்சுவல் பிவி டயக்ராமுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஓட்டோ சைக்கிளோட ஆக்சுவல் பிவி டயக்ராம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் பிவி டயக்ராம் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜினில் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய சைக்கிளிக் ப்ராசஸை பிவி டயக்ராமில் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் கிடைக்கும்.